சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் பெரிய ப்ராஃபிட் வரணும். அதாவது இது நான் லைஃப் லாங் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸாகவும் இருக்கணும். நிறைய பேர் இருந்தாலும் எல்லாத்தை விட நான் பர்ஃபெக்டாக பண்ணி சக்ஸஸ் ஆகணும். அப்படி ஒரு பிஸ்னஸை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? டெய்லரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேட்ச் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, டெய்லரிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வெறும் தையல் மிஷின் மட்டும்தான். டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த ஸ்கில்லே உங்களை லைஃப் லாங் வாழ வைக்குங்க. ஒன் டைம் மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், பெரிய அளவுலலாம் பிரச்சனை வராது. அப்பப்போ ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் சர்வீஸ் பண்ணால் போதும் மிஷினை. உங்களுக்கு டெய்லரிங் ஸ்கில் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டால் போதும், டே பை டே ஸ்டிச் பண்ண புது டிசைன் ட்ரை பண்ண அளவுக்கு உங்களோட நாலேஜ் வளரதான் செய்யுமே தவிர ஒரு நாளுமே உங்களோட ஸ்கில் அப்படிங்கிறது பழசாக போகவே போகாது. அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டெய்லரிங் தொழில் மூலம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 ரூபாவாவது சம்பாதிக்கலாம். உண்மைங்க, ப்ராமிஸாக சொல்கிறேன். டெய்லர்ஸ் எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்கள், எப்போவுமே இருந்து தைக்கிறேன் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் தைக்கன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் பெயினும் இருக்குது, சேம் டைம் அதில் ப்ராஃபிட்டும் இருக்குது. இருந்து சின்சியராக ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் தரதுக்கு டெய்லரிங் ரெடியாக இருக்குது. சரி, உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கும், நான் ரெடியாக தான் இருக்கேன், டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, எங்கே போய் கற்றுக்கிறது? எங்கே போனாலும் 5000 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க, 10000 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க, 50000 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாங்க. ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் போனால் பல லட்சங்கள் கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? வீட்டில் இருந்தே எனக்கு கற்றுக்கணும், வெளியே போயும் கற்றுக்க முடியாது, நிறைய காசு கொடுத்தும் கற்றுக்க முடியாது, ஃப்ரீயாக கற்றுக்க முடியணும். ஃப்ரீ கிளாஸ் நிறைய கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன், எல்லா கிளாஸும் ஃபேக்காக இருக்குது. காசை வாங்கிட்டு அப்படியே கலத்தி விட்டு போயிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? மிஷினை வாங்கி இந்த பேச்சை கேட்டதை மிஷினை வாங்கி வீட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு மூலையில் போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஆளா நீங்கள்? நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். உண்மையாக சொல்கிறீங்க, சின்சியராக நாங்கள் இந்த கிளாஸஸ் எடுப்போம். ஏதோ அட்மிஷனுக்காக ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்கிற விஷயம் இல்லை. ஒன் டைம் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வச்சுருக்கோம். மற்றபடி 3 monthsக்கு கிளாஸ் ஃப்ரீயாக தான் கொடுக்கும். அப்போ நினைக்கலாம், ஃப்ரீ கிளாஸில் என்னத்தை சொல்லிக் கொடுப்பீங்க? புரியுற மாதிரி இருக்குமா? தெளிவாக இருக்குமா? சின்சியராக சொல்லிக் கொடுப்பீங்களா? எங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கிளியர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோங்க. எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். 2 வருஷமாக சொல்கிறேங்க, நாங்கள் இந்த கிளாஸஸை எடுத்துகிட்டு இருக்கோம். 2 பேராக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேரை இது வரைக்கும் பர்ஃபெக்ட் டிசைனராக மாற்றிருக்கோம். இன்றைக்கி என்கிட்ட படித்த என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1000 ரூபாவாவது சம்பாதிக்கிறாங்க. ஒரே ஒரு ஆர்டர்லேயே மினிமம் 2000 ரூபாய் எடுக்கிறாங்க. எதுக்கு? அவங்க அந்தளவுக்கு கற்றுக்கிட்டதுனால அதை அப்ளை பண்ணி இன்றைக்கி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா வர்ற திங்கட்கிழமை நாங்கள் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நியூ பேட்ச், லிமிடெட் சீட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட், அதுக்கு முன்னாடி என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் டீட்டெயில்ஸ் தருவேன். என்னோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வேணும், தேவை, சம்பாதிக்கணும், டெய்லரிங் தொழிலாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை தான் மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ்.